கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 15வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 15:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் யாலாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, அம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, அம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, பாதம் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, பாதம் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னைக்கு ஏசாயா 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். 15:2 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அழும்படி மேடைகளாகிய தாயித்துக்கும் தீபத்திற்கும் போகிறார்கள். நேபாவின் நிமித்தமும் மேபாத்தியாவின் நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்கள் தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறோம், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டிருக்கும். சரி, இதை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாரம்ங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா பார்க்கிறார், அழிவை பார்க்கிறார். பார்த்து ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போகிறார்கள். எங்க போகிறாருன்னா, அழும்படி மேடைகளாகிய பாயத்திற்கும் தீவுக்கும் போகிறார்கள் டு கோ அவுட். அதுக்கு யா சா ஒய் ஏ எஸ் ஏ யா சா ஒய் ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். எஸ் ஏ யா சா டு கோ. ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அசைவு
மூவ்மெண்ட்ஸ். அதாவது ஒரு இடத்துல இருந்தானா முடியாது. அதாவது அவங்க வீட்டில் இல்லாமல் அவங்க ஒரு மேடைக்கு போகிறாங்க. தமிழில் மேடைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் டெம்பிள்னு போட்டிருக்கு. டெம்பிள் தான் ரைட் டிரான்ஸ்லேஷன். சரி, இதுக்கு புரிந்து கொள்றதுக்கு இந்த யாசா முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, மலைகள் அங்கே இருக்கும், மரங்கள் அங்கே இருக்கும், நதி ஓடுது, ஒரு மூமெண்ட்டை காட்டுது. அதுபோல இன்னொரு வசனத்தை வாசிப்பவங்களுக்கு, யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். 28:12. நம்ம தேவதூரில் நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனா யாக்கோபுக்கு தரிசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறாரு. என்னன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகும் மூமெண்ட்ஸ். யாசா ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 24:16. அந்த பெண் ரெபெக்கா மகாரூபவதி, புருஷனை அறியாத கண்ணியமாயிருந்தால் அவள் துறவுல இறங்கி தன் குடத்தில் நிரப்பிக் கொண்டு ஏறி வருகிறார். ஒரு மூமெண்ட், இறங்குறார் ஏறுகிறார். 2வது நான் உங்களுக்கு சொன்னேன், மேடைகள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட் வேர்டு இருக்குது, டெம்பிள். டெம்பிள்ங்கிறதுக்கு அது மேல ஒரு ஆரோ போட்டுருக்காங்க. அது பாருங்க, ஹீ கிடையாது, HEKAL டெம்பிள். இந்த ஹீ மேல ஒரு ஆரோ மேல ஏற்றி பாருங்க. HEKAL KAL கால், HEKAL டெம்பிள், மேடைகள். இது ஒரு இடத்தை காட்டுகிறது. ஒரு இடத்துக்கு இருந்தாலும் அந்த ஹெக்கால் தான் வரும். அல்லது ஒரு பெரிய ஒரு வீடு, அதுக்கும் ஹெக்கால் தான். இதுல ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் உங்களுக்கு எளிதாக காட்டுறேன். அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டெம்பிள் தி ஹெக்கால் சாலமோ. எழுதியிருக்கேன் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. நான் மேல ஒரு லைன் மேல இருந்து கீழே விடப்படுங்க. தி ஹெக்கால், ஹெக்கால்ங்கிறது ஆலயம். ஹெக்கால் ஷாலமோ, சாலமோனுக்கு எபிரேயத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாலமோன். தி ஹெக்கால் சாலமோ. இன்னைக்கு கட்டின ஆலயத்துக்கு நம்ம தேவாலயம் நமக்கு தெரியும், ஆனா சாலமோனுடைய பேர் அங்க வச்சிருக்காங்க, த ஹெக்கால் ஆஃப் ஷாலோம். சரி, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது. எல்கானா சாமுவேலுடைய தகப்பனார். அவர் எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் வர்றார். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல். சரி, எஸ்ரா 3வது அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா 3:10, பக்கம் 592. எஸ்ரா கர்த்தருடைய ஆலயத்தை அஸ்திவாரப்படுறாங்க. அஸ்திவாரத்தை கர்த்தருடைய ஆலயம் ஹெக்கால். அப்ப ஒரு சத்தம் வருது, அழுகையும் சந்தோஷமும் சேர்ந்து வருகிற சத்தம். அவங்க எல்லாம் சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தவங்க தேவனுடைய ஆலயம் வருதுனோட ஒரே சந்தோஷம் இருக்காங்க. சரி, 3வது நம்ம பார்க்கிறோம், அப்படி தலைகள் சிறக்கப்பட்டிருக்கும். ஹெட்டுக்கு ரோஸ்
எஸ் எஸ் மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ROS எஸ் மேல ஒரு கோடு கிடையாது. ரோஸ் இஸ் மாதிரி வாசம். இஸ் ரோஸ். தலை, ஹெட், டாப், இது ஒரு பாடியில் ஒரு பார்ட். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் யாக்கோ காட்டுறாரு, யோசிப்புக்கு காட்டுறார். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்வனுடைய பிறந்த நாள் வருது, ஜென்ம நாள் வருது. அப்ப என்ன செய்யறாருன்னா, பானபாத்திரனுடைய தலையை உயர்த்தி பானபாத்திரனுடைய உயர்த்துகிறார். 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல 2 சாமுவேல் 4:8 இஸ்போத் செய்ய தலையை தாவீதிடத்துல கொண்டு வராங்க. ஒரு எதிரியை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு காட்டுறது. அவன் ஹோல் பாடியை தூக்கிட்டாராமா, அந்த தலையை மாத்திரம் கொண்டு வராங்க. தானியேல் 2வது அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு சிலையை கட்டுறாரு. அதனுடைய தலை பசும்பொன். தலை பசும்பொன். தானியேல் 2:32 சரி, அவங்க அர்த்தம் செய்யறாங்கன்னா அதை தாண்டி சிறைக்கிறாங்க. சிறைக்கிறதுக்கு ஷேவ்ங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. எக்ஸ்யூரோ கிறிஸ்துமஸ்ல எக்ஸ் வருவதற்கு அந்த எக்ஸ் இருக்கு. ஷேவிங். ஷேவ் XURAO எக்ஸ்யூரோ ஷேவிங். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 24வது வசனத்துல பவுலுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் புறஜாதியற்ற போய் சில தவறான போதனை செய்றீங்க, அதனால யூதர்கள் அவங்க மேல கோபமா இருக்காங்க, தலை அதாவது இந்த முடி வளர்த்த நசரேன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க தலை சவரம் இருக்கு. சரி, கடைசி அவனை பார்க்கிறோம். கிரை. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரை அழும்படிக்கு மேடைகளாச்சு, அழும்படிக்கு டெம்பிள். இந்த அழுகிறதுக்கு சஹோ சஹு SAOQ சக்கு OQ சக்கு டு கிரை. இது எங்க வருது? முதல் முறையாக இந்த இடத்துல தான் வருது. காயினுடைய பாவம், ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கிரை இல்ல, அதாவது ரத்தம் சஹூ அப்படின்னு. சரி, இன்னொரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல உங்களுக்கு நான் காமிச்சேன். பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் சொல்லி ஆதியாகமம் 41வது அதிகாரம் 55. அந்த ஓலம் விடுகிறதுக்கு கிரைக்கு உள்ள வார்த்தை கிடையாது, இது வேற ஒரு வார்த்தை. இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. CRIETH கிரியத். சகோ கூப்பிடுது, இது ஓலம் விடுறாங்க. ஐயோ எங்களுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு. CRIETH. இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். ZAAQ சக்கு. ZAAQ. இந்த Q தான் காமனா வருது பாருங்க. சக்யூ. இந்த சக்யூனா என்னன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இது யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கிரை அவுட்ங்கிற வார்த்தைக்கு என்ன முறையிடுகிறார்கள். சக்யூ. சரி, இதுதான் லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். பதினாலாவது அதிகாரம் 2வது வசனம்.
இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போய் தீமன்று போகிறார்கள், அலறுகிறார்கள். மேடைங்கிறது டெம்பிள், அவர்களுடைய கடவுள்கிட்ட போயிட்டாங்க. ஆண்டோட விட்டுட்டு எங்க போயிட்டாங்க, அந்த புறஜாதியருடைய கடவுள்கிட்ட போய் சத்தம் போடுறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 16:12 மோவாப் மேடைகள் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அது அனுகூலப்படாது. இதுதான் விளக்கம். கேட்டுக்கோங்க, எப்பவுமே ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனத்தை நீங்க சொன்னா தான் அது புரியும். போறான், அழுகிறான், அது கேட்கப்படாது. நான் அந்த தெளிவாக சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 48வது அதிகாரம் 48:18 கீபோன் பட்டணமாகிய பட்டணவாசியான குமார்த்தியே, நீ உன் மகிமையை விட்டு இறங்கி தாகத்தோடு உட்கார்ந்திருந்து மோவாபை பார்த்து பாலாக்குறவன் அனுக்குறதும் வந்து உன் அரங்களை அழைத்து போறான். மகிமை பாலாக்குகிறவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்து கடவுள் கோயில் இருக்கு. அந்த கோயில் பல 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 அப்படி கோடிக்கணக்காக செலவழிச்சு அந்த ஆலயத்தை வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தாஜ்மஹாலை வச்சுக்கோங்க. அது ஒரு கல்லறை. ஆனா அதில் இருந்த அழகான காரியங்கள் எல்லாத்தையுமே எதிரி வந்து பிடிக்கிட்டு போயிட்டான். அது போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48வது அதிகாரம் 25வது வசனம் எரேமியால 48:25 மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அதன் புயல் முறிக்கப்பட்டது. கொம்பு வல்லமை இப்ப போயிடுச்சு, யாருமே அங்க போக மாட்டாங்க. இது முதல் குறிப்பா காமிச்சது. ரெண்டாவது குறிப்பு நம்ம பார்க்க போறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் வசனத்துல மோவாப். இந்த மோவாப் மேல இருக்குன்னா, அந்த மோவாப் பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏசாயா 15வது அதிகாரம் 3வது வசனத்துல, அதன் வீதிகளிலே ரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களும் அலறி அழுது கொண்டிருக்காரு. இவங்க அவங்களுடைய டெம்பிள் மேடையில் போய் அழுதாங்க. அழிவு வருது, மகிமை போகுது. இப்ப தெருல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? இதுதான் அழுகை. ஏசாயா 14வது அதிகாரம் 31வது வசனத்துல 14:31 வாசலே அலறு, நகரமே கதறு, பிலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாக வருகிறான். அந்த வடக்கே இருந்து வருகிறவன் பாபிலோன் ராஜா, புயல் போல வருகிறான். 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஏசாயா 16:7 ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அழுவார்கள். மேடையில் போய் அழுதாங்க, தெருல நீ அழுகிறாங்க, ஒருவருக்காக ஒருவர் அழுகிறார்கள், எல்லோரும் ஏகமாக அலறுவார்கள். கிர்ச்சத் ஊர் அஸ்திபாரங்கள் தாக்கப்படுகிறது என்று அவர்களுக்காக பெருமிச்சு விடுவார்கள். எல்லாம் காரணம் அவங்க டெம்பிள்ல போய் அலறாங்க. இதெல்லாம் அந்த ஆளுகைங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எல்லாமே சாபம். எரேமியா 48வது அதிகாரம் 31 ஆகையால் மோவாபை நிமித்தம் நான் அலறி. எரேமியா அலறாரு. மோவாப் தேசம் அனைத்து நிமித்தம் கூக்குரலிடுவேன். கேதையாச்சன் மனுஷன் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். ஒரு ரிஃப்ளெக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். பாரம் யாரை பாதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த தீர்க்க தரிசியை பாதிக்கும். ஒரு தீர்க்க தரிசிக்கு மட்டும் அந்த பாரமே இல்லை. அது யோனா ஒரு குஷியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் மன்னன் திரும்பின உடனே டென்ஷன் ஆயிட்டார். இல்ல எரேமியா 48வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆகையால் மோவாபை நிமித்தம் என் இருதயம் நாதஸ்வரம் போல
துயரமாக துணிக்கும். நாதஸ்வரத்திலே பல வகையான ஓசைகள் வரும். ஒரு இதெல்லாம் ஓசை வந்து அந்த சோகமா போடுவாங்க, அந்த மாதிரி துயரமாய் துணிக்கும். கீரேச் மனுஷர் நிமித்தம் என் இருதயம் நாதஸ்வரம் போல் துயரமாக துணிக்கும். இதயம் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடினாலே அப்படி துணிக்கும். சம்பாதிச்சான், எல்லாரும் ஏமாத்தி, ஆனா அது சோகமாயிருச்சு. சரி, முதல்ல அவங்களுக்கு நான் மோவாபை காமிச்சேன். அடுத்து நேபாவை பார்க்க போறோம். நேபா, இந்த நேபால என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னாகமம் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி காட்டுங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் 'இப்ப ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, போய் தேசங்களை ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிச்சுட்டே வரும்பொழுது முதல் வசனத்தை வாசிங்க. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் மிருகங்கள் திரளா இருந்துச்சு. அவங்க யாசேர் தேசத்தில் கீலியா தேசத்தையும் பார்த்த பொழுது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமார்கள். அதனால வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசே ஆசை நோக்கி என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு என்ன நீங்க தரணும் அப்படின்னா, இஸ்ரேல் ஆரோத், திபோஸ், யாசேர், நிம்ரா, நேபா, இந்த எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. இது ஆடு மாடுகளுக்கு இந்த இடம், எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து ரீசன் என்ன, இது செழிப்பான இடம். இந்த செழிப்பான இடத்தை தான் ஆண்டவர் அழுகையா இருக்கிறாரு. காரணம், அவங்க எங்க போய் கண்ணீர் விடுறாங்க முக்கியம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த நேபாள என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு காரியம். உபாகம் எடுத்துக்கோங்க, 34வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். மோசே செய்த தவறுனால நீ பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனால் 34வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு மோசே மோவாபின் சமவெளியிலே, எந்த மோவாப அன்றவர் அழிக்கிறாரோ அந்த மோவாபுடைய சமவெளியிலே எதிராக நின்று நேபா மலையிலே உச்சியிலே பிஸ்காலுடைய கொடிவனா அங்கிருந்து அவன் கீலேயாத் தேசம் முழுவதையும் பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாரு, ஆனா உள்ள போக முடியாது. ஒரு ஊரை பார்த்து நம்ம அதை முடிக்க போறோம். அது என்னன்னா மதாபா. நம்ம உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். 15வது அதிகாரம் 2வது வசனம். அழும்படி எங்க போறாங்க? தாயிச்சுக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபாவின் நிமித்தம் மெதோபாலி, இந்த மெபோதாலிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மெதோபாலின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடோபா, MEDEBE. இந்த மேடோபா குறித்து நீங்க பார்க்கறதுக்கு என்னாகமம் வரணும். என்னாகமம் 21வது அதிகாரம் 30வது வசனம், 21, 30 ஒரு பாடலை பார்க்கிறோம். அவர் எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணமானது தீபோன் வரையிலும் நாசமாயிற்று. மேதோபா, அதே மேதோபா. பைபிளை தேடி வாசிக்கணுங்க, சும்மாலாம் கிடைக்காது. மேதோபாவும் சபீமமான நேபா பட்டணம் பதம் அவர்கள் பாழாக்கணும் என்று பாடினார்கள். இந்த ஊர் ஒரு பாடலுக்குள்ள வந்துருச்சு. சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து அதை நம்ம முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலை, தாடி, மண்டையில முடியெல்லாம் சிரைக்கப்பட்டுருச்சு. இந்த தலை முடியெல்லாம் சிரைக்கப்பட்டதை குறித்து பார்க்கும்போது ஏசாயா 3வது அதிகாரம் ஆண்டவர் கனவீனப்படுத்துகிறார். கனவீனப்படுத்தும் போது என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 12வது வசனம், ஏசாயா 3:24. அப்பொழுது சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பர பதிலாக சுருங்கி போயிருக்கும். இதெல்லாமே ஒரு புலம்பர், அவங்கள கனவீனப்படுத்துகிறார். கடைசி ஒரு வருஷம் சாட்சி முடிக்கிறோம். 22வது அதிகாரம் 12வது ஏசாயா 22:12. சேனின் கர்த்தராகிய ஆண்டவரே, அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டையிடவும் கட்டளையிட்டார். எல்லாம் பரத்திலிருந்து வருகிற கனவீனம்.
ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அன்பு பெருது, இரக்கங்கள் பெருது. எத்தனையோ பேருக்கு புரியாத இந்த இடங்களை குறித்து நீர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.